ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம போட போகிறோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கோம், ஸோ என்னென்ன மொபைல் இருக்குன்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. சரிங்களா? இதில் நீங்கள் என்ன மொபைல் வேணுமோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு விற்கிற மொபைலாக எடுத்து போட்டுருவோம். சரிங்களா? இது என்ன தான் பார்த்து அவன் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோனி பிராண்டில் ஒரிஜினலான சோனியோட ஹெட்செட் ப்ளூடூத். இது வந்து ப்ளூடூத் ஹெட்செட். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேய் தம்பி, டேய் கரக்ராஜா, இவா இது ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டு. இது எப்படி ஆன் பண்ணணுன்றத தெளிவாக கஸ்டமருக்கு சொல்லிடு. சோனி ஹெட்செட்டு ஆன் பட்டனை அழுத்தி பிடிச்சாலே போதுங்க. லைட்டு எரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆன் பட்டனை அழுத்தி பிடிக்கணும். ப்ளூடூத் இது சோனி பிராண்டு. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 4500 இங்கே பாருங்க. அது இல்லை, இதில் வந்துடும் பாருங்க. அது காட்டு பாரு வீடியோவை. பேர் என்ன வருது பாரு. இந்த வந்துருச்சு. அது எரிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட பிராண்டு. ரெண்டு தான் இருக்குது, நிறையாலாம் இல்லை. புதுசு வந்து 4500 இது சோனியோட இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம தம்பி வந்து இது அது என்னதான் வேலைச்சேரில் இஏவா, அது இஏக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஃபீனிக்ஸில் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட், அதான் லாங் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காப்புல. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 7000 6000 பில்லு ரேட் போட்டிருக்கானுங்க. ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் வந்து 4500 போட்டிருக்கு. நம்ம ஆன்லைனில் பார்த்தோன்னா 4500. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸாக அது என்னமோ சொன்னால் பார்த்தீங்களா, அதில் வாங்கினோன்னா 7000. நாங்கள் எவ்வளோ தெரியுமா தரோம்? வெறும் 800 தரோம். 800. சவுண்டு எப்படிடா இருக்கு தம்பி? செம்மையாக இருக்கா? தரமான சவுண்டுங்க, பயங்கரமாக இருக்கும். பையன் நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ரெண்டு தான் இருக்குது. கண்டிப்பாக 2 தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. வேறு வேணுன்றவங்களுக்கு கிடைக்காது, அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கிங்க. ஒன்று பிளாக் கலர், ஒன்று ப்ளூ கலர் இதை வச்சுருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே சரியாக தெரில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது 2 கடைக்கு, இதில் ஒரு 2 கடைக்கு 2-3 இருக்குது இதில். இது வந்து 5200. இது வந்து 1850. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இருக்குல்ல, என்ன மாடல் தெரியுமா? ஆப்பிளோட ஏர்பட்ஸ் ப்ரோ 2. ஸோ அது ஒன்று 10000. அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். 10000 கம்மி தர மாட்டாப்ல. சரியா? 10000 கம்மி தர மாட்டாப்ல. இது எவ்வளோ தெரியுமா? இது வந்து ரொம்ப கம்மி. இது வந்து அவன் 3500 தான் சொன்னான். தம்பி சேம் தான், இது டூப்ளிகேட்லாம் கிடையாது. இதுவும் ஒரிஜினல் தான், இதுவும் ஒரிஜினல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இதில் வந்து ஒர்க் ஆகாது. நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுட்டு நீங்கள் சவுண்டு கேட்குறது, ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. மற்றபடி 3500 யார் வேண்டாலும் வாங்கிடுவாங்க. மற்றதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒரிஜினல். இது ஸோ டூப்ளிகேட்லாம் கிடையாது, ஒரிஜினல் 100% ஒரிஜினலு. நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வந்தால் 1 செகண்டில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, எந்த காப்பி எடுத்துகிட்டு வந்தாலும் நாங்கள் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் நாங்கள் ஒரு பொருளை ஒரிஜினல்னு சொன்னோன்னா அதை நீங்கள் டூப்ளிகேட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சரியா? அதில் மட்டும் மாற்றம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு. ஸோ இது வந்து ஒரிஜினலு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. செகண்ட்ஸு வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலர் ஒர்க் ஆகாது. அதனால இதோட ப்ரைஸ் வந்து 3500. சரியா? இது வந்து வாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. இதுவும் சேம் தான் மாடல். ப்ரோ 2 தானேப்பா இது? ப்ரோ 2, இதுவும் ப்ரோ 2. ஆப்பிள் ஏர்பட்ஸ் ப்ரோ 2, இதுவும் ஆப்பிள் ஏர்பட்ஸ் ப்ரோ 2. சரியா? ரெண்டுமே ஒரே தான். 10000 இது, 3500 இது. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரியா? வாங்குறவங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து இன்னைக்கு கூட ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு, நாளைக்கு வரேன்னு இருக்காரு, ஆந்திராவிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. 57000 சொல்லியிருக்கோம். 3 மாதம் வாரண்டி இருக்குது. ஐஃபோன் 14
ப்ரோ மேக்ஸ் 14 ப்ரோ மேக்ஸ் இது 256 GB, பேட்டரி ஹெல்த் 92, டிஸ்பிளே மட்டும் சேஞ்சுடு, ஒரு இடத்துல கூட டென்ட் கிராச் கிடையாது. நாளைக்கு வராரு கஸ்டமரு, 57,000 ரூபா கொடுக்குறாரு, வாங்கிட்டு கிளம்புறாரு. சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா கூட கால் பண்ணி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு ஒன்றும் பணம் வரல, எல்லாமே வாய் வார்த்தையாக தான் இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா MI 12 ப்ரோ 5G மொபைல். MI 12 ப்ரோ 5G மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு, சார்ஜரு, கேபிளு, மற்றது எல்லாமே இருக்கு. பாருங்க 120 வாட்ஸ் சார்ஜரோட. ஸோ பக்கா கண்டிஷன். 27,000 ரூபா, 27,000. புதுசு 50,000 ரூபாய்க்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. MI 12 ப்ரோ 5G மொபைல். MI 12 ப்ரோ 5G மொபைலு. ராம் ஜிபிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் 12 256 GB MI 12 ப்ரோ 5G மொபைலு. வந்த புதுசில் 80,000 ரூபான்னு போட்டாங்க. அப்புறம் இப்போ கூட 55,000 ரூபா இருக்குது. நாங்கள் 27,000 ரூபாய்க்கு தான் தரோம், 27,000க்கு தரோம். ஸோ பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள், வாங்கிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா, 16,500, 16,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இன்னக்குள்ளே எங்கேயாவது இருக்கும் பாருங்க, இங்கே பாருங்க பிளாக்கு, இந்த இருக்கு பிளாக் கலர். ஸோ இதோட விலை வந்து 16,500 ரூபா. சரியா? 16,500 ரூபா, 64 GB தான் இது. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்தை காமிச்சிடறேன். ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷன். எயிட்டி 81% இருக்கு. பேட்டரி ஹெல்த் வந்து 81% இருக்கு. 16,500 ரூபா. சரியா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சியில் A52s 5G மொபைலு 10,500 ரூபா, அதாவது 10,500. இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. 5G மொபைல் வந்து A52sலாம் வந்து இன்றைக்கும் நீங்கள் ஷோரூமில் போனீங்கன்னா ஆடி போயிருவீங்க. பயங்கரமான ரேட் இருக்கும். 35,000 ரூபா என்னமோ போட்டிருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு கிடைக்குது. மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது. பாக்ஸ் இருக்குது, ஒரு சின்னதாக பவுச் அடையாளம் இருக்குது, அவ்வளோதான். பிளாக் கலரு, 8GB ரேமு, 128. இது வரையும் சர்வீஸ் போகாத ஒரு நல்ல மொபைலு. சரியா? 8 128. உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. 10,500. 10,500. இது ஒரு சார்ஜரு 1,300 ரூபா போட்டாப்லையா, அது இன்னும் விற்கலையா? நத்திங் சார்ஜர் 45 வாட்ஸு 1,200 ரூபாயா, இதுவும் விற்கலையா? இது ஒரு தம்பி கொடுத்தாப்புல, பாவம், அவர் பார்சலே போட்டு விட்ருங்கண்ணே, விற்காட்டா பரவாயில்லன்ட்டாப்புல. ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா பேட்டரி ப்ராப்ளம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செகண்டில் நம்ம வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுது. அதுதான் இதோட பிரச்சனை. பேட்டரி மாற்றினா ஒர்க் ஆகும். ஆனால் இது யார் மாற்றுவாங்க என்னன்றது நமக்கு தெரியாது. இதோட மொத்த விலை 500 ரூபா தான். ஆனால் ஒரிஜினல் ஆப்பிளோட பிராண்டு ஒரிஜினலு. மஜித் பாய் சொல்லுங்க பாஸ். அப்படியே இங்கே வந்துருவா. இந்த தம்பி எடுத்துட்டு வந்திருக்காப்புல iPhone 11 தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. iPhone 13. சாரி iPhone 13 2 month ஆப்பிள் வாரண்டி இருக்கு. ஓ, அதாவது ஆப்பிள் வாரண்டி ஒன்று, இன்னும் 2 month வாரண்டி இருக்கு. பாக்ஸு, சார்ஜரு, கேபிளு, ஸோ எல்லாமே பக்காவாக வச்சிருக்காப்புல. மேலே அந்த ஸ்டிக்கர்லாம் அப்படியே பிரிக்காமல் அப்படியே நீட்டாக இருக்குது. எவ்வளோங்க? 67,000 ரூபா பில் ரேட்டு. வாரண்டி முடிஞ்சிச்சா? வாரண்டி 2 மாசம் இருக்கு. இன்னும் 2 மாசம் வாரண்டி இருக்கு. இந்த அதுவே பார்த்தா தெரியும். டேட் எங்க போட்டிருக்கு? 27/6/2023 வாங்கினது. ஓ, பயங்கரமா வாங்கியிருக்கல. சரி, ஓகே. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 37,000 ரூபா, 37,000. வாரண்டி இன்னும் 2 month இருக்கு. 37,000 ரூபா. ஸ்டிக்கர் ஒட்டிருங்க பாஸ், நாங்களே மறந்துடுவோம். நீங்க கையோட ஸ்டிக்கர் ஒட்டிருங்க தம்பி. ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டு. 37,000 ரூபா.
37,000 ரூபா. இது எப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தியா? நான் வாங்கிட்டு வந்ததா? சரி சரி. எது இந்த இருக்கு இந்த இருக்கு அதுல எழுது 37,000 ரூபா. 37,000 ரூபாயா? 37,000. ஐபோன் எக்ஸ்ஆரா? எவ்வளோ எவ்வளோ? 128 GB. சரி எவ்வளோ? ரெண்டுமே உங்களுக்கு வந்து 128 GB 14,500. ஓ 14,500 ரூபா. 120 GB கேட்டுட்டே இருந்தீங்க. ரெண்டுமே 128ஆ? அடடா நான் தான் ஏமாந்துட்டேனா? இது ஒன்று வாங்கினேன் இப்போ. எங்கப்பா அது? சரி விடு பரவாயில்ல. ஐபோன் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேங்க. சரி சரி அழகா அழகா அழகா. சரி ஓகே. இது என்னப்பா இது மெனு வரவி? மேல டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்கீங்களா? ஓகே. 128 GB பாஸ் இது. அதாவது ஐபோன்ல வந்து எக்ஸ்ஆர். இது எக்ஸ்ஆர் 128 GB. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் எவ்வளோ? 82%. இது வந்து எவ்வளோ தரீங்க? 14,500 ரூபா. 14,500 தராரு. 128 GB இது. அதே தான் 300 போனும் வச்சிருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பக்கா தெளிவா இருக்கு. இதுவும் வந்து எவ்வளவுனா 14,500. 120. பேட்டரி ஹெல்த் 89. அப்ப இதோட இந்த பேட்டரி அதிகமா இருக்கு. சரி ஓகே ஓகே. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 14,500 ரூபா தராப்ல. மொபைல் சூப்பரா இருக்கு. 89%, 82%. இது வந்து பாத்தீங்கன்னா 64 GB. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா தம்பி மெனு வர வைப்பா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 64 GB. பேட்டரி ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா 86 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, பார்ப்போம் இருங்க. அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபா தரேன். 12,000 தரேன். சரிங்களா? 12,000 உங்களுக்கு இதோட கிட்டத்தட்ட 2,500 ரூபா கம்மி. ஆனா 64 GB தான், 128 கிடையாது. சரியா? ஆனா ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பேக் டோர் லேசா சின்னதா உடஞ்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம சொல்லிடணும். சின்னதா உடஞ்சிருக்கு, ரொம்ப பெருசாலாம் உடையல, ரொம்ப சின்னதா உடஞ்சிருக்கு. அதுல நீங்க வந்து ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியாது. பேட்டரி 84. 12,000 ரூபாய்க்கு தரேங்க. ரொம்ப கம்மியா தரேன். சரியா? ஏன்னா இது வந்து நம்ம இவர் கம்மியா கொடுக்குறனால நான் கம்மியா தரேன். கேமராலாம் எப்படி இருக்கு பாருங்க. கேமராலாம் ஜென்யூனா இருக்கா? செம்ம ஜென்யூனா இருக்கு. எந்த இஷ்யூமே கிடையாது. கேமராலாம் பக்காவா இருக்கு பஸ். ஸோ இதனால ஐடியா பண்ணிக்கங்க. 12,000 ரூபா, 14,500 ரூபா. சரியா? 128 GB. இது சார்ஜர் ஒன்று தான் இருக்கு, வேற இல்லை. சரியா? அது வேணுன்றவங்க அந்த ஒன்றையும் வாங்கிருங்க. ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வேற இருக்கா என்னன்னு பார்க்கலாம் அது. ஸோ அடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேணான்ட்டார். A73 சாம்சங் A73 வேணான்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து கோடு வரும். ஒருத்தர் வந்து காசை போட்டுட்டாரு, அப்புறம் வந்து அட்ரஸ் அனுப்பலை கடைசி வரைக்கும். டச் மெசேஜில் போட்டு விட்டேன்னாரு. கடைசி வரைக்கும் அவர் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. இடையில ஃபோன் பண்ணி வேணாங்க வெளியில் கொடுத்துருங்கன்ட்டாரு. சரி இப்போ அதனால தான் வெளியில் கொடுக்குறோம். இதை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க பஸ். A73 இதில் வந்து கோடு இருக்குது, டிஸ்பிளேல கோடு இருக்குது. மற்றபடி வேற எந்த இஷ்யூமே கிடையாது. இதோட விலை வந்து 7,500 ரூபா. வேறு பார்த்தீங்கன்னா 2 கோடு. இப்போ அது ஆன் பண்ணணுன்னா இந்த தான் இருக்குது சார்ஜர். அது இல்லை. சரி விடுங்க, எதோ ஒன்று போடுங்க. அது லேட் ஆகுங்க. அது ஒயர்லாம் மாட்டாமல் இருக்கு. சரி எதோ ஒன்று போடுங்க டக்கு டக்குன்னு. சாம்சங் போடணும்னா மண்டே போடணும். விவோ S1 Pro இது வந்து பாத்தீங்கன்னா விவோல S1 ப்ரோன்னு சொல்லிட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த விவோல வந்து V15 Pro 15 இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா விவோல V7 என்ன மாடல்? விவோ V17. விவோ S1 ஆமா விவோ S1 ப்ரோன்னு சொல்லிட்டு 8,128 வேற லெவல் போனுங்க. இதெல்லாம் வந்து 20,000-25,000 ரூபாய் வித்துட்டு இருந்த போன் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கம்மியா தராப்ல. இன்னும் எவ்வளவுங்க? 7,500 ரூபாய். 7,500. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இருக்கா உங்க இது? இது பாக்ஸ் வீட்ல இருக்கு. கேபிள் பாக்ஸ் எல்லாமே வீட்ல இருக்கு. ஆனா இருக்கு. சரி சொல்லிருங்க.
அது வேணா விடுங்க, அது நீங்க இப்ப எடுத்துட்டு வரணும்ல, இல்லை நல்ல கூட கொடுத்துட்டு வரீங்களா? சரி ஓகே. இது என்ன மாடல்? ப்ரோ மேக்ஸ் 12 ப்ரோ மேக்ஸ் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் ஒன்று போட்டேன், எடுங்க. 128 ஜிபி. ஓ, நீங்க என்ன விலைக்கு 256 ஜிபி நான் போட்டது. 120 ஜிபி பாக்ஸ் கேபிள் எல்லாமே இருக்கு. 12 ப்ரோ மேக்ஸா? ம். நான் 14 ப்ரோ மேக்ஸ் போட்டேன், சாரி. இது டுவல் ப்ரோ மேக்ஸ். பேட்டரி ஹெல்த் 88. பேட்டரி ஹெல்த் 88. பாக்ஸ்லாம் வீட்டில் வச்சிருக்காப்லையா? எடுத்து கேபிள் பாக்ஸ் தரேன்றாப்ல. எல்லாமே இருக்கு. 128 ஜிபி OG கேஸ். ஒரிஜினல் கேஸு. 12 ப்ரோ மேக்ஸு 128. பேட்டரி ஹெல்த் 88. ஒரு இடத்துல கூட டென்ட் கிராச் கிடையாது. ஒரு நீட் கண்டிஷனாக இருக்கு. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? டுவல் ப்ரோ மேக்ஸ் 128 ஜிபி பேட்டரி ஹெல்த் 88 பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்குங்க. சரி. உங்களுக்கு வெறும் 37,500 தரும். ஓ, 37,500. 37,500 சரியா? அதனால மனசுல வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 37,500 ஓகேன்னா பட்டுன்னு வேலையை முடிச்சுங்க. பாக்ஸ் கேபிள் எல்லாமே இருக்கு. பாக்ஸ் கேபிள் எல்லாமே ஃபுல் செட் கேஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு பாத்துக்கோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த விவோ V25 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து பாத்தீங்கன்னா 14,000, 14,000 தரேன். 8/128 தான் இது. உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லை, தெளிவாக இருக்குது. 8/128 விவோ V25 ப்ரோ. எட்ஜ் டிஸ்பிளே, ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை. சர்வீஸ் போல் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபோன் இது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000, 14,000. ஸோ அப்புறம் ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9R பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8/128. விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,000, 16,000 சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 6S 2 இருக்குது. இதில் 6S வந்து பார்த்தீங்கன்னா இது 6S ப்ளஸ். இது ஐஃபோன் 6S ப்ளஸ்ஸு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5,500 சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது என்னன்னு இப்போ தம்பி கண்டுபிடிச்சி சொல்லுவான். தம்பி இதை போடு, இல்லாட்டி இதை விட இது 5,500 நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டோம். இப்போ இதை தம்பி இதை நம்ம ஞாபகப்படுத்துவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6S ப்ளஸ்ஸு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 தரோம். 64 ஜிபி. இதே தான், சேம் தான். இதுவும் 64 ஜிபி தான், அதுவும் 64 ஜிபி தான். விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 சரியா? 4,000 தரேன். இதே மாதிரி இன்னொரு மொபைலும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7 இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டரி போட்டால் டக்குன்னு அதுவாக ஆஃப் ஆயிடுது. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. பேட்டரி மாற்றணும்னு சொல்கிறாப்புல. அது வேணால் உங்களுக்கு 3,500 தரேன் சரியா? 2 சேர்த்து வாங்கினா தான் இது நடக்கும். நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து வாங்கணும். இதை மட்டும் வாங்கிட்டு இதை விட்டுறக்கூடாது. இதை வாங்கினா நான் இதை பரவாயில்ல கொடுத்துருவேன் யாருக்கு வேணாலும். இதை வாங்குறவங்களுக்கு தைரியம் இருக்கா பார்த்துக்கோங்க. 3,500. பேட்டரி வீக்காக இருக்குது. விலை 128 ஜிபி. பேட்டரி ஹெல்த் 56 இருக்குது. பேட்டரி மாற்றணும், பேட்டரி வந்து சரியான பேட்டரி போடணும். அதனால தான் இதோட விலை 3,500. இதோட விலை 4,000. ஸோ பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா இருக்குது. 100% பேட்டரி இருக்குது. 6S ப்ளஸ்ஸு 32 ஜிபி. அது நீங்கள் பார்ப்போம், எனக்கு ஞாபகம் 64 ஜிபி. ஸோ அதனால நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது நல்லா இருக்குது. இது 3 நாளாக பேட்டரிலாம் நிற்கிது. இது நம்ம இதா உங்க இதா? நாங்கள் ஒன்று போட்டோமுங்க, ஐஃபோன் 2. ஆமாம் அந்த இருக்குது ஐஃபோன் XS 256 ஜிபி. டேய் அந்த போனை தூக்குடா. தூக்குடாத, அப்படி போய் பேசுறா. வீடியோவை வந்து இப்படி பேசிட்டு இருந்தா டக்கு அடிக்குது. வெறுப்பேற்றுறாங்க போனை இங்கிட்டுக்குள்ள வச்சு. ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா XS மேக்ஸ். இது எக்ஸா? ஐஃபோன் X 256 ஜிபி. பேட்டரி ஹெல்த்து 91. சார்ஜ் இல்லையா? சார்ஜ் போடுங்க. ஒயர் பாருங்க, வேற ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து மாட்டேன். ரைட். இது 256 ஜிபி. பேட்டரி ஹெல்த் எவ்வளோ சொன்னீங்க? 91% இருக்கு. அதோட விலை எவ்வளோ? 16,500. இங்கே ஒரு XS இருக்கு, அது X. இது வந்து XS. இது வந்து பார்த்தீங்கன்னா 256 ஜிபி. பேட்டரி ஹெல்த் 100 இருக்கு. அது எவ்வளோ இருக்கு? பேட்டரி ஹெல்த் 91 இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுவும் 16,500, இதுவும் 16,500. 16,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஐஃபோனில் 7 இருக்கு. இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பேட்டரி கிட்டலாம் ஓரளவு பரவாயில்ல. 128 ஜிபி. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 தரேன்.
ஸோ 5000 ரூபாய்க்கும் தரேன் பார்த்துக்கங்க. இதெல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கெலாம் வந்து சான்ஸே கிடையாது. நீங்கள் ஒரு கடையில் போய் ஐஃபோன் 7 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7500 8000 9000 நாங்கள் வந்து இப்போ அடிமாட்டு விலைக்கு விற்றுட்ருக்கோம். யோசிச்சு பாருங்கள். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் 11 லைட்டு பாக்கெட்டில் இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும். கலரு, டிஸ்பிளே, கேமரா குவாலிட்டி எல்லாமே இந்த ஃபோனுக்கு வந்து ஈடு இணை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,500 10,500. சரியா? மொபைல் அந்த டைல்ஸ் மாடல்லே இருக்கும் பாருங்க. டைல்ஸ் கொண்டு வந்து பின்னாடி ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர் ஃபோனு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 7,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃபோல்டு 3. இது ஃபோல்டு 3 12 GB RAM 256. ஒரே ஒரு கோடு இருக்குது முன்னாடி. நடுவில் உள்ள டிஸ்பிளே வந்து ஆன் ஆகாது, ஒர்க் ஆகாது. ஸோ மற்றபடி இதுலேயே நீங்கள் வந்து பல வேலைகள் பார்த்துக்கலாம். கால் பண்ணலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா? இதுவே உங்களுக்கு போதுமானது. அதுக்கான ரேட்டு தான் நம்ம 7,500 கொடுக்குறோம். ஸோ இதையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுட்டு ஐடியா பண்ணிவிட்டு யோசித்து வாங்கிக்கோங்க. சரியா? ஏன்னா இதெல்லாம் இங்கேயே வச்சிரும், நிறையா சேர்ந்தால் வலிக்கு விழுந்துடும். அது பிக்சல் 7 ப்ரோ எவ்வளோ பேசுது? பிக்சல் 7 ப்ரோ வந்து விலையை உடைச்சிருக்கோம் 32,500. அதாவது அது பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை. புதுசாக வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து விற்க சொல்லி கொடுத்தாரு. நம்ம இவர் இருக்கா பார்த்தீங்களா, கோதர் பயணம் போகிறார்ல, கோதர் மைதீனோட ஃபோன் இது. ஆமாம், 32,500. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 128 GB, 12 GB ரேமு. ஸோ அதனால் யோசிச்சு வாங்கிக்கோங்க. போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போக்கோ வந்து ஒரு பெரிய மாடலு, பழைய மாடலு, 6,300 போக்கோ. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தானேப்பா இது? 6128ன்னு நினைக்கிறேன். என்ன ஜிபி வரும் தெரியல. ஆமாம், 6128 போக்கோ 6,300. ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் இருக்குது. ரெட்மியில் வந்து 8,500. இது என்ன மாடல்ன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். சார்ஜ் இல்லை. ஸோ ரெட்மி நோட் 10ன்னு நினைக்கிறேன். ரெட்மி நோட் 10 8,500. அதே மாதிரி ஒன்றும் ரெட்மி இங்கே இருக்குமே, இங்கே இந்த இருக்குது. இதுவும் ரெட்மியில் வந்து 8,500. ரெட்மியில் வந்து இதே சேம் தான், ரெண்டும் ஒரே மொபைல் தான், கலர் தான் வித்தியாசம். இதுக்குள்ள செட்டிங் எங்க இருக்கு பாருங்க. செட்டிங் போடுங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோ 128 GB. பேட்டரி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம் 128, 8,500. அதே தான் இதுவும், ரெண்டும் ஒரே மொபைல் தான், கலர் தான் வித்தியாசம். சரியா? ரெண்டும் ஒரே விலை தான், 8,500. சாம்சங் நோட் 10 ப்ளஸ்ஸு 15,000 சொல்லியிருக்கு. ஐடியா இருக்கா பாருங்கள். 256 GB. ஸோ இந்த மொபைல்லாம் 20,000 விற்றுட்டு இருந்த மொபைலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. 20,000 இப்போவே விற்குது பஜாரில். நீங்கள் வெளியில் கேட்டால் 20,000 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 60 வந்து பார்த்தீங்கன்னா 8,128, 7,500. இது வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா S9 S10 ப்ளஸ். இது S10 ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், 15,000. சாம்சங் நோட் 10 ப்ளஸ் மாதிரியே S10 ப்ளஸ்ஸு 15,000. இது ரெட்மி வாங்க வேணாம்னு நானே சொல்லிட்டேன். இது ரியல்மி 7 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ வந்து 8,128, 7,500. இது கூகுள் பிக்சலில் வந்து டிஸ்பிளே சேஞ்சு 17,000. இது வந்து ஐஃபோனில் வந்து 8 64 GB. பேட்டரி ஹெல்த் வந்து 83%, 9,500. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து பழைய மாடலுங்க. இது எம்ஐ தானே, இது எம்ஐயில் வந்து ஏதோ ஒரு மாடலு, ஆனால் பழைய மாடல் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10i எம்ஐ 10i 128 GB 6 GB ரேமு. இதோட விலை வெறும் 5,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு, கேமரா ஒர்க் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப நாளாக இருக்குது, விற்க முடியல. 16,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து ஐக்யூ 3. இது ஐக்யூ 3 தான் நினைக்கிறேன், 10,500 இது.
5G மொபைல். இது வந்து S21 ப்ளஸ், இது சாம்சங் S21 ப்ளஸ்ஸு. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 22,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா Z3. நேற்று கூட ஒன்று விற்றோம், 12,500 விற்றோம், பச்சை கலர், ஞாபகம் இருக்கா? அதானே இது? 12,500 விற்றோம். இப்போ எவ்வளோ தெரியுமா? 11,000 தரோம். உங்கள் நன்மைக்காண்டி தரோம். கரெக்ட் தானேப்பா? 11,000 வச்சுட்டு போட்டு விடு. ஐக்யூ நியூ 6 8/128 11,000. சரியா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃப்ளிப்பு 3. தம்பி இதை நல்லா ஆன் பண்ணி மெனு வர மாதிரி பண்ணு. சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 3 8/128. விலை எவ்வளோ தெரியுமா? 16,000. செம்ம கம்மி. நீங்கள் வந்து பஜாரில் இப்போ 21 கொடுத்தா கூட தரமாட்டானுங்க. ஸோ நான் வந்து வெறும் இந்த தனி வீடியோ போடணும், டைம் இல்லை. இங்கே ஒரே டே வந்துட்டே இருக்கு, பிஸியாகவே இருக்கும். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஃப்ளிப்பு 3 செம்ம கண்டிஷனில் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. 8/128 8/128 காட்டு. ஆ 8/128 சாம்சங் கேலக்ஸியில் ஜெட் ஃப்ளிப்பு 3. ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கடையை வச்சிருக்க அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். பஸ் இது என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோலாம் பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரு 10 வாட்டி போட்டிங்கன்னா நீங்களே ஒரு செல்ஃபோன் கடை வச்சு உட்காந்துடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் எவ்வளோப்பா சொன்னோம்? 16,000. 16,000 16,000. அப்புறம் இந்த இது லினோவா டேப், இது லினோவா தானே இது? லினோவா டேபு. இதோட விலை 8,500. 4GB RAM 64GB. இந்த கீபேட்லாம் இருக்கும். ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐக்யூ வந்து நம்ம வந்து இது என்ன மாடல்? இது என்ன மாடல்டா? ஐக்யூ 13,000. ஐக்யூ ஜெட் 6ன்னு நினைக்கிறேன். இது ஆன் பண்ணு பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணு. என்னடா இது ரொம்ப நேரத்துக்கு ஆன் ஆக மாட்டேங்குது, சார்ஜ் இல்லாமல் வச்சுருக்காப்பா எல்லாத்தையும். சரி விடு, சார்ஜ் போட்டுக்கலாம், காலையில் பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா? 13,000 தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம். நீங்கள் தான் ஐடியா பண்ணணும், வாங்கலாமா வாங்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் எடுத்து திரும்ப அழகாக அடிக்கிருப்பா. 32,000 ஐக்யூ திரும்ப அடிக்கிறு. வேற என்ன? அந்த லேப்டாப் ஒன்று இருக்குது 16,000. இது 15,500 திடீர்னு 500 ஏற்றி விட்டான் தம்பி முனியாண்டி. இது வந்து லினோவா லேப்டாப்பு 12,000. அது லினோவா லேப்டாப். இது என்ன மாடல் பா? இது லினோவா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போட்டது தான். நீங்கள் 4 லேப்டாப்பில் இந்த 2 லேப்டாப் கடந்துச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த 4 லேப்டாப் முந்தா நாள் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த உள்ளே போயிட்டு இதை ஆப்ரேட் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன லேப்டாப் இது என்ன லேப்டாப்னு. ஏன்னா நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம், எங்களால் பேச முடியல, டயர்ட் ஆகிட்டோம். இதுவாப்பா இல்லை உண்மைதாங்க. ஏங்க எவ்வளோ மூச்சு விட்டுட்டு மூச்சுலாம் முட்டுது எனக்கு. ஃபேன் வேற ஒன்றும். அதெல்லாம் எடுத்து அடிக்க விட்றா. இவன் பாட்டு செக் பண்ண கொடுத்ததுக்கு காதுலயே மாட்டிட்டு இருக்கான் பாரு. இவருதான் தனியா எடுத்து அடிக்கு. இந்த பாருங்க, வள்ளல் பரம்பரை அண்ணன் ஒரு காலத்துல என்னன்னா பாட்டு கேட்கிறாரு. இப்பா நம்ம போனுக்குலாம் இதுக்கு ஈடாவாரு. என்ன சொல்றீங்கன்னா பஜார்ல அண்ணனுக்கு நான் வந்து ஃபேன் போட்டு விட்டுருக்கேன். வேற எந்த கடைக்காரனாவது எந்த வாட்ச்மேனுக்காவது ஃபேன் போட்டு விட்டுருக்கானா? இதெல்லாம் நாங்க யாரு யாரு யாரு
ஃபேன் போட்டு விடுறாங்களா? ஆ, அவன் கஞ்சாமணி. ஆ, சரி, ஓகே. பஜாரே அடிச்சு போச்சு. பஜார்ல நம்ம இருக்கிறனால தான் வந்து திருட்டு பயம் கிடையாது, திருடனும் கிடையாது. அண்ணன் அடிச்சே ஓட விட்டுருவாரு. நான் பேசியே ஓட விட்டுருவேன்.